வெல்கம் டு டாப் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டிக்காக ஃபோக்கஸ் 2.0 சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் 19க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். டெஸ்ட் 19 என்ன டாபிக் அப்படின்னா ஜாமெட்ரி டாபிக். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பி மற்றும் சியில் ஆகியவற்றின் இருசம வெட்டிகள் முக்கோணத்தின் உட்புறத்தில் உள்ள பி என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. ஆங்கிள் பிபிசி அதோட வேல்யூ 128 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஒரு முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசின்னு சொல்லி ஒரு முக்கோணம். சரியா? ஏபிசி இந்த முக்கோணம். இந்த முக்கோணத்தோட ஆங்கிள் பிசி ரெண்டோட இருசம வெட்டிகள். சரியா? ரெண்டோட இருசம வெட்டிகள் எங்க வெட்டுது அப்படின்னா முக்கோணத்துக்கு உள் சைடே வெட்டுது. முக்கோணத்துக்கு உள் சைடே வெட்டுது. அப்ப இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா, இதோட கோணளவு என்ன அப்படின்னா, இதோட கோணளவுல பாதி பிளஸ் 90 டிகிரி. சரியா? ஆங்கிள் ஏ டிவைடட் பை 2 பிளஸ் 90 டிகிரி. சரியா? இது பாயிண்ட் பி. சரியா? இந்த பாயிண்ட் பி யோட வேல்யூ, சரியா, ஆங்கிள் பிபிசி இதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 128 டிகிரி கொடுத்தாங்க. இதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 128 டிகிரி கொடுத்தாங்க. ஆங்கிள் பிபிசி இதோட வேல்யூ 128 டிகிரி. அப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆங்கிள் ஏயோட அளவு கேட்டிருக்காங்க. அப்ப ஆங்கிள் ஏ டிவைடட் பை 2 பிளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 128. அப்ப ஆங்கிள் ஏ பை 2 இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 38 டிகிரி. அப்ப ஆங்கிள் ஏ எவ்வளவு அப்படின்னா 76 டிகிரி. ஆங்கிள் ஏ எவ்வளவு அப்படின்னா கோணளவு ஏ ஈக்குவல் டு 76 டிகிரி. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோண அளவுகள் 60 டிகிரி மற்றும் 80 டிகிரி எனில் அந்த முக்கோணத்தின் மூன்றாவது கோணத்தின் அளவு என்ன? அந்த முக்கோணத்தின் மூன்றாவது கோணத்தின் அளவு என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு முக்கோணத்துக்கு 3 கோணத்தை கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஒரு முக்கோணத்தோட 3 கோணளவுகளோட கூடுதல் 180 டிகிரி. அதுல 2 கோணளவுகள் கொடுத்துட்டாங்க, 60 பிளஸ் 80 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. மூணாவது கோணளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணாவது கோணளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 60 டிகிரி பிளஸ் 80 டிகிரி எவ்வளவு அப்படின்னா 140 டிகிரி. 140 டிகிரி கூட எந்த நம்பரை கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும்? 140 டிகிரி கூட எந்த நம்பரை கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும்? 40 டிகிரி. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 40 டிகிரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி எனில் ஆங்கிள் ஏபிசி என்பது யாது? சரி, ஆங்கிள் ஏபிசி. ஓகேவா? இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரியா? இப்ப நீங்க இதை நல்லா பாத்தீங்கன்னா ஏபியோட வேல்யூ, சரியா, ஏபியோட வேல்யூ பிடிக்கு ஈக்குவலா இருக்கு. அட் த சேம் டைம் ஏசியோட வேல்யூ டிசிக்கு ஈக்குவலா இருக்கு. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது முக்கோணம் ஏபிசி இதோட ஆங்கிள் தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்டர்செக்ட்ல கரெக்டா கட் பண்ணுதுங்கிறது தான் அவங்க இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. சரியா? அவங்க இது கரெக்டா கட் பண்ணுதுன்னு தான் உங்களுக்கு இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. ஏபியோட வேல்யூ பிடிக்கு ஈக்குவல். அட் த சேம் டைம் பிடியோட வேல்யூ, சரியா, அட் த சேம் டைம் ஏசியோட வேல்யூ டிசிக்கு ஈக்குவல். இந்த கோணளவு இதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க. அப்ப கண்டிப்பா இது ஈக்குவலா தான் கட்டாயம் இருக்கும். அப்ப இது 28 டிகிரினா இதுவும் 28 டிகிரி. அப்ப இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு டிகிரி? 56 டிகிரி. அப்ப 60 டிகிரி பிளஸ் ஒரு 56 டிகிரி எவ்வளவு அப்படின்னா 116 டிகிரி. அப்ப இந்த ரெண்டு கோணளவையும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு டிகிரி? 116 டிகிரி. அப்போ ஒரு முக்கோணத்தோட 3 கோணளவுகளோட கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. அப்ப 180 டிகிரில இருந்து 116 டிகிரியை கழிச்சுடுங்க. கழிச்சிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 64 டிகிரி கிடைக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 64 டிகிரி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எது ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும்? சரியா? நீங்க அந்த ட்ரிப்ளெட் ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. சரியா? ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா
84 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 85 ஸ்கொயரா இருக்கு. அப்ப 84 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7056. 84 ஸ்கொயரோட வேல்யூ 7056 பிளஸ் 169. சரியா, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஆரம் போல 15 பேலன்ஸ் 1, 6 6 12 பேலன்ஸ் 1, 1 1 கூட்டினா 2 பேலன்ஸ் 7. அப்ப 85 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா அதே தான் 5 ஸ்கொயர் 25, 8 கூட 9 பெருக்குனா 72, 275. அப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா 85க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப எதுக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்கள் 3:7 என்ற விகிதத்தில் இருப்பின் அவ்விரண்டு கோணங்களின் மிகப்பெரிய கோணத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, சம்ல கொடுத்திருக்கிறது ஒரு வட்ட நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்கள் 3:7 என்ற ரேஷியோல இருக்கு. சரியா, ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாற்கரத்தோட ரேஷியோ, எதிரெதிர் கோணங்களோட ரேஷியோ 3:7. சரியா, இதுல நல்லா பார்த்தோம் அப்படின்னா எதிரெதிர் கோணங்களோட ரேஷியோ 3:7. அப்ப ரேஷியோல இருந்து கோணத்துக்கு தீட்டாவுக்கு மாத்தணும் அப்படின்னா காமனா எக்ஸால பெருக்கணும். ஒரு ஆங்கிளோட வேல்யூ 3x, இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ 7x. ஓகேவா, இப்போ வட்ட நாற்கரத்துக்கு எதிரெதிர் கோணங்களை கூட்டணும் அப்படின்னா ஒரு வட்ட நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்களை கூட்டணும் எவ்வளவு கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். வட்ட நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்களை கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். அப்போ 3x பிளஸ் 7x ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 180. அப்ப 10x ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 180. 0 அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 18. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 18. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பெரிய கோணத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பெரிய கோணத்தின் அளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, பெரிய கோணத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுல எது பெரிய கோணம் அப்படின்னா 7x. அப்போ 7 × 18, 7 × 18 எவ்வளவு அப்படின்னா 126. அப்படி இல்லைன்னா 7ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 56 கிடைக்கும். 56 நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 6. கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எங்க லாஸ்ட் டிஜிட் 6ல முடியுது அப்படின்னா ஆப்ஷன் டில தான் முடியுது. சரி, அடுத்து ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. சரியா, ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல். சரியா, அந்த நாற்கரம்ங்கிறது அதுலயே எல்லா 4 சப்ஜெக்ட் 4 பக்கத்தாலேயே நடைபெறக்கூடிய பகுதி எல்லாமே வந்துடும். சதுரம், செவ்வகம், இணைகரம், சரிவகம் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். அப்ப நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்களோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் ABCD என்பன ஒரு சாய் சதுரத்தில் ஆங்கிள் ACB ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 50 டிகிரி. BDC இன் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு சாய் சதுரத்தோட ஆங்கிள் ACB இதோட வேல்யூ எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னா 50 டிகிரி. இதோட ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 50 டிகிரி. அப்போ இது 50 டிகிரி அப்படின்னா, சரியா, இது மேல உள்ள போர்ஷன் 50 டிகிரி அப்படின்னா கீழே உள்ள போர்ஷன் என்னவா இருக்கும்? அதே 50 டிகிரியா இருக்கும். மேல உள்ள போர்ஷன் 50 டிகிரி அப்படின்னா கீழே உள்ள போர்ஷன் என்னவா இருக்கும்? அதே மாதிரி 50 டிகிரியா இருக்கும். சரியா, ஏன் 50 டிகிரியா இருக்குன்னா ஒரு ஒரு சாய் சதுரத்தோட டயகனல் மூலைவிட்டம் இன்னொரு மூலைவிட்டத்தை ஈக்குவலாவும் 90 டிகிரிலையும் கட் பண்ணும். ஒரு சாய் சதுரத்தோட மூலைவிட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னொரு மூலைவிட்டத்தை 90 டிகிரிலையும் ஈக்குவலாவும் கட் பண்ணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது 50 டிகிரினா இது 50 டிகிரி. அப்போ ஆப்போசிட் 50 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கும். அப்ப இங்க 100 டிகிரினா இங்கேயும் 100 டிகிரி. அப்ப 100 டிகிரி பிளஸ் ஒரு 100 டிகிரி டோட்டலா எத்தனை டிகிரி ஆச்சு? 200 டிகிரி. அப்ப 360ல இருந்து 200 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 160 டிகிரி கிடைக்கும். 360ல இருந்து 200 டிகிரி கழிச்சோம் அப்படின்னா 160 டிகிரி. அப்ப இது 160 டிகிரினா இதுவும் 160 டிகிரி தான். சரியா, அது 160 டிகிரினா இதுவும் 160 டிகிரி தான். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது BDC இதோட ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்க. BDC இதோட ஆங்கிள் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் ஆங்கிள் 160 டிகிரி அப்படின்னா அதுல பாதி 80 டிகிரி.
அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா சாரி 160 டிகிரின்னு வந்திருக்கு. 160 டிகிரினா அதுல பாதிங்கும் போது இது 80 டிகிரி, அது 80 டிகிரி, இது 80 டிகிரி, அது 80 டிகிரி, அந்த டோட்டல் 80 டிகிரில பாதி, இங்கேயும் 40, இங்கேயும் ஒரு 40. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 40 டிகிரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் மற்றும் அதற்குரிய உயரம் 6 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு இணைகரத்தின் பரப்பளவு என்ன? சரியா? இப்போ இணைகரத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி இன்டு ஹெச். பி எவ்வளவு அப்படின்னா 15 சென்டிமீட்டர், ஹச் எவ்வளவு அப்படின்னா 6 சென்டிமீட்டர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான். இணைகரத்தோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வட்டக்கோண பகுதியின் கோணம் 30 டிகிரி, அதன் உயரம் அதன் ஆரம் 42 சென்டிமீட்டர் எனில் அந்த வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் என்ன? சரியா? இப்போ ஒரு வட்டக்கோண பகுதி, சரியா, இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வட்டக்கோண பகுதியில ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 30 டிகிரி. அதோட ஆரம் எவ்வளவு அப்படின்னா 42 சென்டிமீட்டர். ஆரம் எவ்வளவு அப்படின்னா 42 சென்டிமீட்டர். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இந்த வில்லின் நீளம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப அது ஃபார்முலா என்ன அப்படின்னா தீட்டா பை 360 டிகிரி இன்டு 2/r. தீட்டா பை 360 டிகிரி இன்டு 2/r. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 30/360 30/360 இன்டு 2 இன்டு 22/7. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 42. 1 7 6 7 42. 1 3 3 12 3 36. 12க்கு 12 கேன்சல். ஃபைனலா எவ்வளவு அப்படின்னா 22 இருக்கு. இங்கேயும் 22 இருக்கு, இங்கேயும் 22 இருக்கு. எது ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு ஆரம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 42 சென்டிமீட்டர் இருக்காங்க. அப்ப ஆன்சர் எதுல இருக்கும்? சென்டிமீட்டர்ல தான் இருக்கும், மீட்டர்ல இருக்காது. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 42 சென்டிமீட்டர். ஒரு சரிவகம் என்பது பின்வருவனற்றுள் இந்த பண்பை நாற்கரமாக கொண்டு இருக்கும். சரியா? இப்போ சரிவகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா அது ஒண்ணு சதுரமா இருக்கும், இல்ல சாய் சதுரமா இருக்கும். அப்ப சரிவகமா இருக்க வாய்ப்பு இல்லை. எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்குன்னா சேம் சதுரம் சாய் சதுரம், அப்படி இல்லைன்னா இணைகரம் செவ்வகம். அப்ப இது சாய் சதுரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்து எதிரெதிர் பக்கங்களின் 2 ஜோடிகள். சரி, எதிரெதிர் பக்கங்களின் 2 ஜோடிகள் இணையாக செல்லும், அதுவும் கிடையாது. எதிரெதிர் பக்கங்களின் ஒரு ஜோடி இணையாக செல்லும். சரியா? அப்ப சரிவகத்தோட படம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிவகத்தோட படம் இந்த மாதிரி இருக்கும். எல்லா பக்கமும் சமமா இருக்கானா? இல்ல. எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கானா? ஒரே ஒரு எதிர்பக்கங்கள் மட்டும்தான் சமமா இருக்கு, பாக்கி இன்னொரு எதிர்பக்கம் சமமா இல்ல. அப்ப என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வட்டத்தில் ஏபி மற்றும் சிடி ஆகிய நான்கள் நீட்டிக்கப்பட்டு வட்டத்துக்கு வெளியே இ என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. ஏபி 9 சென்டிமீட்டர், ஏஇ 12 சென்டிமீட்டர், இடி 4 சென்டிமீட்டர் எனில் சிடி என்ற நாணின் நீளம் காண்க. சரியா? சிடிங்கிற நானோட நீளம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு வட்டத்துக்குள்ள இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வட்டம் இருக்கு. சரி, இந்த வட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த வட்டத்துல இங்க ஒரு நான் வரைகிறோம். அந்த நான் இவ்வளவு தூரம் போகுது. இங்க இருந்து வரையக்கூடிய நானும் இங்க போகுது. சரியா? அப்போ இந்த நானோட வேல்யூ இது ஏ, இது பி. இந்த நான் எங்க போய் மீட் ஆகுது? ஈங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. அதே மாதிரி சிடி இந்த நான் அதே மாதிரி எங்க போய் மீட் ஆகுது? ஈங்கிற இடத்துல வந்து மீட் ஆகுது. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏஇ எவ்வளவு சொல்லிட்டாங்க? 12 சென்டிமீட்டர். ஏஇ டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படின்னா 12 சென்டிமீட்டர். ஏபி எவ்வளவு அப்படின்னா 9 சென்டிமீட்டர். அப்ப ஏபியோட வேல்யூ 9 சென்டிமீட்டர்னா இபியோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 3 சென்டிமீட்டர்.
அட் த சேம் டைம் இடி இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4 சென்டிமீட்டர். அப்போ சிடியோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சிடியோட வேல்யூ தெரியுமானா தெரியாது. அதைத்தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இங்க நம்ம ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஏஇ இன்ட்டு இபி, சரியா? ஏஇ இன்ட்டு சரியா ஏஇ இன்ட்டு இபி ஈக்குவல் டு இசி இன்ட்டு இடி, சரியா? இதுல ஏஇயோட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளவு அப்படின்னா 12 சென்டிமீட்டர். இதுல இபியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 சென்டிமீட்டர். இசியோட வேல்யூ எவ்வளவு தெரியுமானா தெரியாது. அதே மாதிரி டிஇயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4 சென்டிமீட்டர். டிஇயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா டிஇயோட வேல்யூ 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. டிஇயோட வேல்யூ 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இசியோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா இசியோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 நாள் 4 முன்னாங்க 12. அப்ப இசியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 9. இசியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 9. அந்த 9ல இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா சிடியோட வேல்யூ, சரியா? அப்போ சிடியோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா இசியோட வேல்யூல இருந்து இடியோட வேல்யூவை கழிக்கணும். அப்ப டோட்டலா எவ்வளவு அப்படின்னா இசி 9 மைனஸ் 4 எவ்வளவு அப்படின்னா 5 சென்டிமீட்டர். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 5 சென்டிமீட்டர். சரி, அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் ஏபிசி என்பவை ஒரு வட்டத்தின் மீது அமைந்த 3 புள்ளிகள். ஏபியோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா 3ன்னு சொல்லிட்டாங்க. பிசியோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க 4ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வட்டத்தின் ஆரத்தை காண்க. சரி, அந்த வட்டத்தின் ஆரத்தை காண்க. என்னடா இப்படி சம்பந்தமே இல்லாம கொடுத்துட்டு வட்டத்தோட ஆரம் கேட்டிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. இப்ப நல்லா பார்த்தோம் அப்படின்னா அந்த வட்டத்துக்கு மேல அமைஞ்ச 3 புள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு. அதுல ஒரு ஆங்கிள் 60 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. அப்ப 180 டிகிரியில 90 டிகிரி போயிருச்சு. பேலன்ஸ் ஒரு 90 டிகிரி மட்டும் பாக்கி இருக்கு. அப்ப இது 90 டிகிரி அப்படின்னா இந்த போர்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், சரியா? இப்ப இது 90 டிகிரி அப்படின்னா இது 30, இது 60. அப்ப இதோட வேல்யூ இங்க பி, இது சி, இது ஏ. அப்ப பிசியோட வேல்யூ 4, ஏபியோட வேல்யூ எவ்வளவுனா 3. அப்ப இந்த போர்ஷன் என்னவா இருக்கும்? 5ஆ தான் இருக்கும். அப்ப இந்த லென்த் என்னவா இருக்கும்? கண்டிப்பா 5ஆ தான் இருக்கும், 5 சென்டிமீட்டர். அப்ப ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் 5 சென்டிமீட்டர். இந்த பாதி போர்ஷன் எவ்வளவு அப்படின்னா 5ல பாதி 2.5 சென்டிமீட்டர் இல்ல 5/2 சென்டிமீட்டர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஏபி மற்றும் சிடி என்பவை வட்டத்தின் மையத்திற்கு எதிரெதிர் திசைகளில் அமைந்துள்ள 2 இணையான பக்கங்களாகும். ஏபி 10 சென்டிமீட்டர், சிடி 24 சென்டிமீட்டர். வட்டத்தின் ஆரம் 13 சென்டிமீட்டர் எனில் அந்த 2 பக்கங்களுக்கு இடையேயான தொலைவை காண்க. சரியா? கொஸ்டின்ல எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிச்சோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, சரியா? ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தை கொடுத்தாங்க. அந்த வட்டத்துல ஏபி சிடி இந்த மாதிரி 2 லைன் இருக்கு. ஏபி சிடி இந்த மாதிரி 2 லைன் இருக்கு. அப்போ ஏபிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 10 சென்டிமீட்டர், சிடிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 24 சென்டிமீட்டர். ஏபிங்கிறது 10 சென்டிமீட்டர், சிடி 24 சென்டிமீட்டர். இதுல கொடுத்திருக்கிறது இது வட்டத்தோட மையம். வட்டத்தோட ஆரம் எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னா 13 சென்டிமீட்டர். வட்டத்தோட ஆரம் 13 சென்டிமீட்டர். அப்ப இதுவும் வட்டத்தோட ஆரம் தான், இதுவும் வட்டத்தோட ஆரம் தான், இதுவும் வட்டத்தோட ஆரம் தான், சரியா? அப்ப வட்டத்தோட ஆரம் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 13 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 2ஐயும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா
இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணோம்னா இது 13 சென்டிமீட்டர், இங்கேயும் 13 சென்டிமீட்டர். அப்போ இது டோட்டல் லென்த் உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா நடுவுல இருந்து பார்க்கும்போது இங்கிட்ட 5 அங்கிட்ட 5. அப்போ 169ல இருந்து இது நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா 13 5ன்னு வந்திருக்கு. கண்டிப்பா இந்த இடம் 12 தான் இருக்கு. அதே மாதிரி இங்க 13 இருக்கு, டோட்டல் லென்த் தான் 24. அப்ப பாதி பாதியா பிரிச்சோம்னா 12 12. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 5. அப்போ 12 பிளஸ் 5 எவ்வளவு அப்படின்னா 17 சென்டிமீட்டர். சரியா? 12 பிளஸ் 5 எவ்வளவு அப்படின்னா 17 சென்டிமீட்டர். வேற ஒண்ணும் இல்ல, பிதாகரஸ் தேற்றம் தான். இப்போ 2 லைன் பேரலா போகுது. அப்போ சென்டர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா இங்க இருந்து இது வரைக்கும் ரேடியஸ் தான், இங்க வரைக்கும் ரேடியஸ் தான். சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த வட்டத்தோட ஆர்க் பகுதியை மீட் பண்ணக்கூடிய டோட்டல் லென்த் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் சொல்லுவோம். அது எங்க வரைஞ்சாலும் ரேடியஸ் தான். அப்ப நமக்கு ஏத்த மாதிரி பார்த்து வரையும் போது பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு செங்கோண முக்கோண ஃபார்மேட்ல வருது. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 12 பிளஸ் 5 17 சென்டிமீட்டர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வட்டம் ஏ வட்டம் பி ஆகியவற்றின் ஆரம் 4 அலகுகள் வட்டம் பி வட்டம் ஏயின் மீதும் Q வட்டம் B யின் மீதும் அமைந்துள்ளன. மேலும் 2 வட்டங்களும் ஒரே ஒரு புள்ளியில் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொள்கிறது. P, Qவின் அதிகபட்ச நீளம் என்ன? சரியா? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இது ஏங்கிற சர்க்கிள். சரியா? இது ஏங்கிற சர்க்கிள், இது பிங்கிற சர்க்கிள். சரியா? இது ஏங்கிற சர்க்கிள், இது பிங்கிற சர்க்கிள். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டோட ரேடியஸும் 4 அலகுகள் 4 யூனிட்ன்றாங்க. சரியா? வட்டத்து பிங்கிற புள்ளி வட்டத்துக்கு மேல இருக்கு. அட் த சேம் டைம் கியூங்கிற புள்ளியும் வட்டத்துக்கு மேல இருக்கு. சரியா? இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 வட்டங்களும் ஒரே ஒரு புள்ளியில் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொள்கின்றன. சரியா? 2 வட்டமும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே புள்ளியில ஒன்னை மீட் பண்ணுது. இந்த மாதிரி மீட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ல ஏங்கிற வட்டமும் பிங்கிற வட்டமும் என்ன பண்ணுது, ஒன்னை மீட் பண்ணுது. இப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது PQவின் அதிகபட்ச நீளம் என்ன? சரியா? PQவோட அதிகபட்ச நீளம் என்ன? அப்ப இந்த இடத்துல Pயும் Qவும் வருமானு கேட்டா அந்த இடத்துல வராது. ஏன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு புள்ளியில தான் சந்திக்குதுன்றாங்க. அப்ப கொஸ்டின்ல கேட்டது அதிகபட்ச நீளம் என்ன கேட்டிருக்கேன். அப்ப இந்த புள்ளியை இங்க வச்சோம் அப்படின்னா P இங்க வந்துடும். சரி, இந்த புள்ளியை இங்க வச்சோம் அப்படின்னா P இங்க வந்துடும். அட் த சேம் டைம் இங்க வச்சிருந்த புள்ளியை இங்க வச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும், Q இங்க வந்துடும். அப்போ வட்டத்தோட ஆரம் தான் 4 யூனிட். அப்ப விட்டம் 8 யூனிட். அப்ப இந்த வட்டத்துக்கு விட்டம் 8னா இங்கேயும் 8. அப்ப 8 8 கூட்டணும் அப்படின்னா 16. அப்ப PQவோட அதிகபட்ச நீளம் எவ்வளவு அப்படின்னா 16 யூனிட்ஸ். சரி, அடுத்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா ஒரு புள்ளி Qவில் இருந்து ஒரு வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம் 29 சென்டிமீட்டர். புள்ளி Qவில் இருந்து வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம் 21 சென்டிமீட்டர். வட்டத்தின் மையம் ஓயில் இருந்து Qவிற்கு வரையப்படும் வட்டத்தின் மையம் ஓயிலிருந்து புள்ளி Qவின் தொலைவு 29 சென்டிமீட்டர் எனில் அந்த வட்டத்தின் ஆரத்தை காண்க. சரி, அந்த வட்டத்தின் ஆரத்தை காண்க. சரியா? இப்ப என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வட்டம் இருக்கு. சரியா? ஒரு வட்டம் இருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல Qங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா? எங்கேயோ ஒரு இடத்துல Qங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா? இது வட்டத்தோட சமனா ஒரு வட்டத்திற்கு வரையப்படும் Qல இருந்து வட்டத்தோட தொடுகோட்டுக்கு வரையப்படும் கோட்டோட நீளம் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா 21 சென்டிமீட்டர். அப்ப வட்டத்தோட மையத்துல இருந்து வரையக்கூடிய லென்த் எவ்வளவு அப்படின்னா 29 சென்டிமீட்டர். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த வட்டத்தோட ஆரம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வட்டத்தோட ஆரம் எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க.
சரியா? இப்ப இதே இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை கொஞ்சம் வச்சு வரையும் போது இது ஒரு செங்கோண முக்கோண ஃபார்மேட்ல இருக்கு. இதை கொஞ்சம் வச்சு வரையும் போது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோண ஃபார்மேட்ல இருக்கும். அப்படி செங்கோண முக்கோண ஃபார்மேட்னா இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, ஹையஸ்ட் லென்த் இதுதான். அப்ப 29 ஸ்கொயர் சீக்வல் 21 ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர். அப்ப 29 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 841. சரியா? 29 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுனா 841, 21 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுனா 441 ஈக்குவல் டு பிளஸ் ஓபி ஸ்கொயர். இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 400 கிடைக்கும். அப்ப ஓபி ஸ்கொயரோட வேல்யூ 400 அப்படின்னா ஓபியோட வேல்யூ 20. சரியா? ஓபியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20 சென்டிமீட்டர். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிசிடி ஈக்குவல் டு 82 டிகிரி எனில் ஆங்கிள் பிஏசி இன் மதிப்பை காண்க. சரியா? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது ஆங்கிள் பிசிடி, இதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 82 டிகிரி. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பிஏசி, இதோட ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதோட ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல ட்ரையாங்கிள் இல்லாம அந்த லைன் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டும் ஒரு பேரலல் லைனா போகுது. அப்படி பேரலல் லைனா போகும்போது இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகும். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடியதுல இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 82 டிகிரி தான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 82 டிகிரி. இது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சதுதான். அப்போ இந்த ஆங்கிள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனும் பேரலா போகுது. அப்படி பேரலா போகும்போது இதோட ஆங்கிள் இங்கேயும் ஈக்குவலா இருக்கும். அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு 82 டிகிரி தான் ஆன்சரா வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கீழே உள்ள வட்டத்தில் நான் ஏபி ஆனது நீட்டிக்கப்பட்டு தொடுகோடு டிஇன் புள்ளி டி உடன் இணைகிறது. ஏபி 6 சென்டிமீட்டர், ஏபி 6 சென்டிமீட்டர், பிடி 2 சென்டிமீட்டர். ஏபி 6 சென்டிமீட்டர், பிடி 2 சென்டிமீட்டர் எனில் டிஇன் நீளத்தை காண்க. சரியா? டிஇன் நீளத்தை காண்க. இப்போ ஏபியோட வேல்யூ எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர். இதோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். அது போக பிடியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 சென்டிமீட்டர். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ இன்டு டி இன்டு பி இன்டு டி, சாரி ஏ இன்டு டி, சாரி ஏடி இன்டு பிடி ஈக்குவல் டு டிஇ த ஹோல் ஸ்கொயர். அப்ப ஏடியோட வேல்யூ ஏல இருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8, பில இருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. அப்ப 8 மல்டிப்ளை பண்ணா 16. அப்ப டிஇ ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 16. அப்ப டிஇயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. டிஇயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. அப்ப 4 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஒழுங்கான எண்கோணத்தின் ஒவ்வொரு உள்கோணத்தின் அளவீடு என்ன? ஒரு ஒழுங்கான எண்கோணத்தின் ஒரு உட்கோணத்தின் அளவீடு என்ன? சரியா? அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n-2 இன்டு 180 டிகிரி. சரியா? n-2 இன்டு 180 டிகிரி. இங்க எண்ணுக்கு பதிலா என்ன சொல்லிக்கணும்னா எண்கோணம் சொல்லியிருக்காங்க. அப்ப எண்கோணம் அப்படின்னா 8 பக்கம் இருக்கும். அப்ப 8 - 2 இன்ட்டு 180 டிகிரி. சரி, 8 - 2 இன்ட்டு 180 டிகிரி. அப்போ டோட்டல் கோணத்தோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் கோணம் 6 இன்ட்டு 180. சரி, 6 இன்ட்டு 180 எவ்வளவு அப்படின்னா 1080. அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1080. எண்கோணம் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 8ஆல டிவைட் பண்ணிடணும். 1080 டிவைட் பை 8. 1 8 பேலன்ஸ் 3.
பேலன்ஸ் 2, 3 24, பேலன்ஸ் 4, 40, 5 40. அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 135 டிகிரி. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 135 டிகிரி. மொத்த ஆங்கிள் இருந்து உட்கோணத்தோட கோண அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 135 டிகிரி. ஓகேவா? சரி, அடுத்து 2 நிரப்பு கோணங்கள் 11:7 என்ற விகிதத்தில் இருந்தால் 11:7 என்ற விகிதத்தில் இருந்தால் மிக சிறிய கோணத்தின் மதிப்பு என்ன? சரியா? 2 நிரப்பு கோணங்கள் அதோட ரேஷியோ எவ்வளவுங்கிறத கொடுத்திருக்காங்க 11:7. சரியா? அப்போ இது ரேஷியோல இருக்கு. ரேஷியோல இருந்து கோணத்துக்கு மாத்தணும் அப்படின்னா காமனா எக்ஸால பெருக்கணும். 11x 7x. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது நிரப்பு கோணம், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் நிரப்பு கோணம் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டுனா 90 டிகிரி வரும். இது ரெண்டையும் கூட்டுனா எவ்வளவு டிகிரி வரணும் அப்படின்னா 90 டிகிரி வரும். அப்ப 18x ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 90 டிகிரி. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5 டிகிரி. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5 டிகிரி. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது சிறிய கோணத்தின் மதிப்பை காணுங்க. அப்ப சின்ன கோணம்ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 7x. அப்ப 7xோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 35 டிகிரி. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 35 டிகிரி. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு ஒழுங்கு பலங்கோணத்தின் 2 ஒழுங்கு பலங்கோணங்கள் சம எண்ணிக்கையிலான பக்கங்களை கொண்டுள்ளன. அவற்றின் பக்கங்களின் நீளம் 3:5 என்ற விகிதத்தில் இருந்தால் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன? சரியா? ஒரு ஒழுங்கு பலங்கோணங்கள் சம எண்ணிக்கையிலான பக்கங்களை கொண்டுள்ளன. அவற்றின் பக்கங்களோட நீளங்கள் எதுல இருக்கு அப்படின்னா 3:5ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப அதோட பரப்பளவோட ரேஷியோ. அப்ப அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 5 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுனா 25. அப்போ 9:25. ஓகேவா? இப்போ ஒரு ஒழுங்கு பலங்கோணத்தின் உட்கோணம் 150 டிகிரி. உட்கோணம் எவ்வளவு அப்படின்னா 150 டிகிரி. இப்பலகோணம் ஒரு டேஷ். சரியா? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஒரு ஒழுங்கு பலகோணத்தோட உட்கோணம் கொடுத்துட்டாங்க. அந்த பலகோணம் என்ன ஆப்ஜெக்டா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். சரியா? அப்போ ஒரு உட்கோணத்தையும் ஒரு ஆப்ஜெக்டோட உட்கோணத்தையும் வெளிக்கோணத்தையும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. உட்கோணம் எவ்வளவு அப்படின்னா 150 டிகிரி. 150 டிகிரி பிளஸ் ஒரு வெளிக்கோணம் எவ்வளவு அப்படின்னா 180. அப்ப 180ல இருந்து 180 கழிச்சோம் அப்படின்னா வெளிக்கோணத்தோட வேல்யூ 30 டிகிரி. வெளிக்கோணத்தோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 30 டிகிரி. அப்போ வெளிக்கோணங்களின் கூடுதல், சரியா? வெளிக்கோணங்களோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி. வெளிக்கோணங்களோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய கோணங்களோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி. அப்ப 360 டிகிரில இருந்து இந்த 30 டிகிரியை டிவைட் பண்ணிடலாம். 360 டிகிரில இருந்து ஒரு வெளிக்கோணத்தோட அளவு, சரி, வெளிக்கோணங்களோட கூடுதல் 360 டிகிரி. அந்த 360 டிகிரில இருந்து 30 டிகிரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12 கிடைக்கும். அப்ப எத்தனை பக்கம் இருக்கும்? அந்த கோணத்துக்கு உருவத்துக்கு 12 பக்கம் இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பன்னீர் கோணம் சொல்லுவோம், டோர்ட் கேகோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2 மிகை நிரப்பு கோணங்களில் பெரிய கோணமானது சிறிய கோணத்தை விட 36 டிகிரி அதிகம். சரியா? இதுல பெரிய கோணத்தோட வேல்யூ சிறிய கோணத்தை விட 36 டிகிரி அதிகம். அப்போ சிறிய கோணத்தோட அளவு தெரிஞ்சாதான் பெரிய கோணத்தோட அளவு கண்டுபிடிக்க முடியும். அப்ப சிறிய கோணத்தோட அளவு எக்ஸ், பெரிய கோணத்தோட அளவு எக்ஸ் பிளஸ் 36 டிகிரி. அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? மிகை நிரப்பு கோணங்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. 2 கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். அப்ப 2x ஈக்குவல் டு 180 மைனஸ் 36 எவ்வளவு அப்படின்னா 144. சரி, அப்ப 2x ஓட வேல்யூ 144 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 72 டிகிரி. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
ஏபிசிடி என்பது ஒரு வட்ட நாற்கரம் ஆகும். ஏபி என்பது ஏபி என்பது வட்டத்தின் விட்டமாகும். ஆங்கிள் ஏசிடி எவ்வளவு அப்படின்னா 35 டிகிரி. அப்போ பிஏடி இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கிள் பிஏடி இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு வட்ட நாற்கரம் அப்படின்னா ஒரு நாற்கரத்தை வரைங்க. சரி, இந்த மாதிரி ஒரு நாற்கரம். அப்படி நாற்கரத்தை வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஏபிங்கிறது அது வட்டத்தோட விட்டமா இருக்கு. ஏபிசிடி சரியா? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது ஏசிடி இதோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35 டிகிரி. ஏசிடி இதோட வேல்யூ 35 டிகிரி. கொஸ்டின்ல பிஏடி இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பிஏடி இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஏடிபி சரியா? ஆங்கிள் ஏடிபி இதோட ஆங்கிளும் அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசிபி சரியா? ஏசிபி இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி ஆகும். சரியா? ஆங்கிள் ஏடிபி ஆங்கிள் ஏசிபி இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 90 டிகிரியா இருக்கும். வட்ட நாற்கரம் போது எப்படி இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். அப்போ கொஸ்டின்ல ஆங்கிள் பிசிடி இதோட வேல்யூ சரியா? ஆங்கிள் பிசிடி அப்போ பிசிடி இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் ஏசிபியையும் ஏசிடியையும் கூட்டம் வரக்கூடியதா இருக்கும். கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆங்கிள் பிசிடி இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா பிசிடி இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஏசிபிக்கும் ஆங்கிள் ஏசிபிக்கும் அட் த சேம் டைம் ஏசிடிக்கும் ஏசிடியை கூட்டினா வரக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா ஏசிபி இதோட வேல்யூ 90 ஏசிடி அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 35 டிகிரி. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 125 டிகிரி. சரியா? அடுத்து ஆங்கிள் பிஏடியையும் சரியா? ஆங்கிள் பிஏடியையும் பிசிடியையும் பிஏடி இந்த ஆங்கிளையும் கூட்டணும் அப்படின்னா 150 டிகிரி. சரியா? ஒரு வட்ட நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்களோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. சரியா? ஆங்கிள் பிஏடி ஆங்கிள் பிசிடி எதிரெதிர் கோணங்களை கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 120 டிகிரி 180 டிகிரி. அப்ப இதோட வேல்யூ 125 டிகிரி ஈக்குவல் டு 180. இதோட வேல்யூ தான் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப ஆங்கிள் பிஏடியோட வேல்யூ தான் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பிஏடி இஸ் ஈக்குவல் டு 180ல இருந்து 25 டிகிரியை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 55 டிகிரி. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 55 டிகிரி. சரியா? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோடு 1 ஆனது எம்முக்கு இணையாக செல்கிறது. கோடு 1 ஆனது எம்முக்கு இணையாக செல்கிறது. அப்ப கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2x பிளஸ் ஒய்யின் மதிப்பை காண்க. சரியா? 2x பிளஸ் ஒய்யின் மதிப்பை காண்க. சரி, இதை ஒரு ஸ்ட்ரைட் லைனா எடுத்துக்கோங்க. சரியா? இதை ஒரு ஸ்ட்ரைட் லைனா எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் 105 டிகிரி. அப்ப பேலன்ஸ் என்னவா இருக்கும்? பேலன்ஸ் 75 டிகிரி. அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனோட கோண அளவு எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. அப்ப 180 டிகிரினா இதோட வேல்யூ 75 இருக்கு. அட் த சேம் டைம் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனா எடுத்துக்கோங்க. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவுனா 60 டிகிரி. இதோட வேல்யூ 60 டிகிரி. அப்ப பேலன்ஸ் என்னவா இருக்கும்? இங்க 120 டிகிரியா இருக்கு. அப்ப இது 120 டிகிரினா இதுவும் 120 டிகிரி.
அப்போ இது 75 டிகிரினா இங்கேயும் 75 டிகிரி. அப்ப எக்ஸோட வேல்யூ 75, ஒய்யோட வேல்யூ 120. அப்ப 2x பிளஸ் ஒய். அப்ப 2 இன்ட்டு 75 பிளஸ் ஒய்யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 120. கூட்டினீங்கன்னா இங்க 150 பிளஸ் ஒரு 120, டோட்டலா எவ்வளவு அப்படின்னா 270 டிகிரி. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 270. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏஓ மற்றும் டிஇ ஆகிய கோடுகள் இணை. ஏஓ மற்றும் டிஇ ஆகிய கோடுகள் இணையாக செல்வது. எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே ஸ்ட்ரைட் லைனா போகும். அப்ப இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் இப்படியே இங்க வரும். ஓகேவா? அப்ப இந்த லைன் இங்க அப்படியே வரும். அப்போ இங்க போகும்போது அப்ப இதுவும் 135 டிகிரி. இது 135 டிகிரி அப்படின்னா பேலன்ஸ் இங்க இருக்கக்கூடியது எவ்வளவு டிகிரி வரும்? 45 டிகிரி வரும். அப்ப இது 45 டிகிரி. ஓகேவா? இந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 45 டிகிரி. சரியா? இது 45 டிகிரி. அப்ப இங்க பார்க்கும்போது இது 80 டிகிரி அப்படின்னா இது பேலன்ஸ் எவ்வளவு டிகிரி இருக்கும்? ஒரே ஸ்ட்ரைட் லைன் போது 100 டிகிரியா இருக்கும். அப்ப இது 100 டிகிரினா இதுவும் 100 டிகிரி. சரியா? இதுவும் 100 டிகிரி. அப்போ ஒரு என்ன சொல்ல, ஒரு முக்கோணத்தோட 3 கோண அளவுகளோட கூடுதல் எவ்வளவுனா 180 டிகிரி. அப்போ ஒரு கோணம் 100 டிகிரி, இன்னொரு கோணம் 45 டிகிரி. அப்ப 100 டிகிரி பிளஸ் ஒரு 45 டிகிரி, இன்னொரு டிகிரி எவ்வளவுன்னு தெரியாது. மூணையும் கூட்டினா 180 டிகிரி வரும். அப்ப 180ல இருந்து 145 கழிச்சோம் அப்படின்னா 180ல இருந்து 145 கழிச்சோம் அப்படின்னா வேல்யூ 35 டிகிரி. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 35 டிகிரி. ஓகேவா? இவ்வளவுதான் நம்ம பார்த்தது. இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல பார்த்ததுதான். புதுசா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவும் பார்க்கல. இந்த சம் பார்த்தது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல பார்த்ததுதான். ஈஸியான சம்ஸ். பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டெஸ்ட் 20க்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, தேங்க்யூ.